ஹாய் மேம். நீங்கள் வள்ளலாரோட டெக்னிக் அபவுட் மெடிடேஷன் பற்றி கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி வள்ளலாருடைய இது டீச்சிங் ஏதாவது சென்னையில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு விடை ஒன்றே ஒன்று தான். வள்ளலார் சொல்லிட்டு போன ஒரே இது முதலான விஷயம் அவர் கற்றுக்க வேண்டிய யோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலானது ஜீவகாருண்யம் தான், உயிர் இரக்கம் தான். அதுலேருந்து தான் தொடங்க சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போது அதை தான் நம்ம மெயினாக பண்ணணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி யோகத்துலேயும் தவத்துலேயும் இருந்து போகிறவங்க போயிட்டுருக்காங்க, போனாங்க. ஆனால் முழுமையான அந்த ஒரு எல்லையை போய் அடைஞ்சாங்களான்னா இல்லை, முழுமையான இடத்துக்கு போகலை. முழுமையான இடத்துக்கு போகாமல் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல பாதியில் நின்றுறாங்க. ஸோ அப்போ எதுடா அவங்களுக்கு அங்கே போக விடாமல் எது தடுக்குது, எது அந்த இடத்துல அவங்களுக்கு திறக்கப்படலை அப்படின்னு பார்த்தா, ஜீவகாருண்யம் என்ற கடைசி டோர். அந்த ஜீவகாருண்யத்தை நீங்க அப்புறம் கத்துக்கலாம், கடைசியா கத்துக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அதை இப்போவே இந்த பிறவியில இந்த உலகத்துல கத்துக்குனா மட்டும்தான் உண்டு. இதை கத்துக்காம அங்க போய் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் அதை சொல்றாரு நமக்கு, இதை கத்துக்கோ, இதுக்கு வா அப்படின்ட்டு. ஏன்னா இதை கத்துக்கிட்ட பிற்பாடு நாம கடைசியா கூட நிறைய விஷயங்கள், யோகங்கள் இதெல்லாம் அப்புறம் கூட நம்ம கத்துக்கலாம். அதெல்லாம் தானா நமக்கு அப்படியே போற போக்குலயே நம்ம கை கூடிடும். ஆக இதுதான் ஜீவகாருண்யம். அந்த ஒரு நிலையில வராதப்போ அந்த ஒரு அங்க அவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அதனால தான் அவர் சொல்லுவார், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த திறவுகோல் நமக்கு வேணும்னா, திறவுகோல் இல்லாமல் நம்மளால் போக முடியும். கதவினுடைய ரீச் பண்ணுற அளவு கூட நம்மளால் போக முடியும். ஆனால் போயும் திரும்பி வர மாதிரி இருக்குமே, அதுதான் அங்கே விஷயம். அவரே என்ன சொல்கிறாருன்னா, தாய்மானவர்கள் போன்ற பெரு முத்தர்கள் எல்லாமே கூட இன்னமும் அந்த ஒரு கதவு திறக்கப்படாமல், ஜீவகாருண்யன்ற அந்த ஒரு இதுக்கான கதவு இல்லாமல் வெறும் இறைவனோட பக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு போனதால் அவங்களால முழுமையான ஒரு இதை அடைய முடியலை. அதாவது அந்த மரணம் இல்லாத தன்மை, எல்லாம் வல்ல செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், அந்த அளவுக்கு போக முடியல. அங்கே போனால் தான் நம்ம எல்லாத்துலேருந்தும் விடுபட முடியும், முழு சுதந்திரம் பெற முடியும். அப்படி இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் முயற்சி எடுத்தாலும் அது பாதியிலே எங்கேயோ நிற்கிற மாதிரி தான் இருக்கும். மீண்டும் நாம் பிறவின்ற சுழற்சியில் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ பக்தியே வேணான்னு சொல்ல வரல, நமக்கு பக்தியும் வேணும். இறைவன் மீது மாறாத அன்பு முதல் விஷயம். அதுதான் எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளி. ஏன்னா நம்மளை யார், நாம் யாருன்னு புரிஞ்சு நமக்குள்ள இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கும் மற்ற உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான உறவு என்னன்னு தெரிய வரும். ஓ, நம்ம எல்லாருமே ஒன்று தான், எல்லாமே ஒன்றுத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம், எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம இறைவன் தான் அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு புரிதல் வரும்போது தான் பிரித்து பார்க்குற தன்மை நீங்கும், ஆண்மநேய ஒருமைப்பாடு வரும், எல்லாமே ஒன்று தான்ட்டு. ஸோ அங்கேருந்து அப்படி நம்ம நினைக்கும் போதே தானாக ஜீவகாருண்ய உணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அது நம்ம இப்போ நம்ம அது பண்ணால் ஏதோ செயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய தன்மையை புரிஞ்சு நமக்குள்ளே இறைவன் இருக்கான்றதை நாம் கவனிச்சோம்னா, நம்மளுடைய தன்மையை நாம் கவனிச்சுட்டே இருந்து விட்னஸ் பண்ணிகிட்டே இருந்து அவர் எப்படி நமக்குள்ளே செயல்படுறாரு அப்படின்றத நம்ம பார்த்து அவரோட நாமத்தையே யோசிச்சுட்டே சிந்திச்சுட்டே இருந்து எல்லா செயலையும் செய்யும்பொழுது தான் இது நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ்னஸ் நமக்கு உண்டாகும். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவத்தில் நமக்கு தெரிய வரும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கூட வெறும் தகவலாக தான் இப்போ இருக்கும். ஸோ அப்போ அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு அப்புறம் நீங்கள் ஜீவகாருண்யம் உங்களுக்கு தானாக வரும், உயிர் இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பெற்றுட்டா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு இறைவனே உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்களுக்கு வெளியிலேருந்து எந்த குருமார்களும் தேவைப்பட மாட்டாங்க. ஓகேவா? இன்னும் சொல்லப்போனால் வள்ளல் பெருமானே உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிடுவார் இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா. ஏன்னா அதுக்காக தான் நான் அந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் நான் அடுத்த கட்ட ஒரு இதுவாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆறேன்ட்டு தான் அவர் போனாரே தவிர, என்னோடய வேலைப்பா நான் இது சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் போகல. புரியுதுங்களா? அடுத்து பல ஆன்மாக்களை, இன்னும் பல கோடி ஆன்மாக்களை கடை தேற்றுறது தான் அவர் வேலையே. அதை பண்ணுறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பெரிய நிலையை அடைஞ்சு இப்போ மாறி அவர் உருமாற்றம் அடைஞ்சு இப்போ அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உயிர்களை தேற்றி விடுறது, ஆன்மாக்களுக்கு அறிவு போட்டி ஏற்றி விடுறது இறைவனோட. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கெல்லாம் பயப்படவே தேவையில்ல. அவர்லாம் அவ்வளோ பயந்தார். நான் எப்படி உன்னை அடைவேன், என்ன வழி ஏது வழினே தெரியலையே, யார் எனக்கு உதவ போகிறா, எனக்கு நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன் என்னன்ட்டு. ஆனால் நமக்கு அந்த கவலை இல்லை. ஸோ
ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம் பண்ண வேண்டியது இறைவனோட மாறாத அன்பும் நினைப்பும் சிந்தனையும் அதில் இருந்துக்கிட்டே செயலை செஞ்சுட்டு அவரோட இருத்தலை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணால் அது அனுபவமாகும். அதை புரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நாம் அந்த உயிர் இறக்கம் தானாக வர ஆரம்பிக்கும். அதே இறைவன் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான்றப்போ அந்த விஷயம் தெரிய வரப்போ. ஸோ இந்த ரெண்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற யோகம் முதல் இதுலேயே உங்களுக்கு அதுக்கான பலனும் இதுவும் கைகூடும். இப்போ நாம் பல விஷயங்கள் பல முயற்சி எடுக்கலாம், ஆனால் அது எப்போ கைகூடும் ஏது பண்ணணுன்றது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில் தான் இருக்குது. அவனோட அருள் தான். ஸோ அப்போது அவனோட அருளை எப்போ பெற முடியும்னா தயவோட அன்போட ஜீவகாருண்யம் பண்ணும்போது தான். அதுக்கு பண்ணுறது அந்த தயவோட அந்த இயல்பாக எப்போ வரும்னா இந்த நிலையில் நம்ம இருக்கும்போது தான், இறைவனுடைய அந்த ஒரு சிந்தனையில் இருக்கும்போது தான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அதுதான் சொல்லப்போனால் ஷார்ட்டான ரூட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி.